அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா மாசி மாதம் நடந்துட்டுருக்குது. இந்த மாதத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கிட்டா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள், எந்தெந்த நேரம் உகந்தது என்பது குறித்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் 2 நாள் சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு நாள் நேற்றே முடிஞ்சிருச்சு, இன்னொரு நாள் நமக்கு வர இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதில் உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதோ அந்த நாளில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளாக இருக்குது. அதுவும் வளர்பிறை திங்கட்கிழமை நாளாக இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, அது நீங்கவே மாட்டேங்குது, எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, எந்த காரியம் எடுத்தாலும் அதில் தடைகள் வருது. அப்படிங்கும்போது 7 நாட்களில் ரிசல்ட் தரக்கூடிய அற்புதமான எளிய விநாயகர் பரிகாரம் குறித்து நேற்றிரவே வீடியோ போட்டிருந்தேங்க. அது திங்கட்கிழமை நாளில் தொடங்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாசி மாதத்துலேயே ஒரு திங்கட்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் தொடங்கிறது அப்படிங்கிறது நல்லது. தொடங்கிட்டு நீங்கள் அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாம். அற்புதமான பலன் தரும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அந்த வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவாக தொடர்ந்து பார்க்கலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 23ஆம் தேதி, மாசி மாதத்தின் 11ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. பொதுவாக திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு காலையில் 10:08 வரைக்கும் மாசி மாதத்திற்குண்டான சஷ்டி திதியும், அதை தொடர்ந்து சப்தமி திதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை 5:26 அப்படிங்கும்போது கிருத்திகை நட்சத்திரமும் தொடங்குதுங்க. இன்றைக்கி தொடங்குகிற இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாளை மதியம் 3:47 வரைக்கும் இருக்குது. இப்போ பொதுவாக கிருத்திகை நட்சத்திர வழிபாடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்வோம். அப்படி மாலை நேரம் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைங்க, நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வேன், இல்லைனா காலையில் 10 மணிக்கு அந்த மாதிரி தான் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் நாளைய நாளில் வழிபாடு செய்யலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகைங்கனால இன்னுமே சிறப்பு தான். மாலை நேரம் வழிபாடு செய்கிறவங்க இன்றைக்கி பண்ணுங்கள், காலையில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எளிமையான மணி அட்ராக்ஷன் மெத்தட் சொல்லித்தரேன். இதை நீங்கள் இந்த நாள்லேயே செய்யலாம் அல்லது நாளைய நாள்லேயும் செய்யலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரியாணி இலை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் அது நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை இல்லை அப்படிங்கிறவங்க எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. இது 2 தான் நமக்கு தேவை. ஒன்றா பேப்பர் பேனா அல்லது பிரியாணி இலை பேனா, இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மெத்தடை நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அப்படின்னாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ராகு காலம் யமகண்டம் குறித்து பயம் இருக்கும். அப்படி மனசு உறுத்தலாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் காலையில் 7 to 9 முடிஞ்சிருச்சு. யமகண்டம் 10 to 12 வரும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்களே கேலண்டரில் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நானும் சொல்கிறேன், நாளைக்கு நமக்கு மாலை 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் காலையில் 9 to 10:30 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம்.
நான் ஏன் 2 நாளில் இதை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள்லேயுமே நமக்கு மாசி கிருத்திகை இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரும். அதுக்காக தான் இந்த இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அங்கேயே உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம். பூஜையெல்லாம் செய்யலிங்க, சும்மா பரிகாரம் மட்டும் செய்கிறோன்னா நீங்கள் ஹாலில் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேப்பர்லேயோ பிரியாணி இலையிலையோ ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து போடுங்க. அதாவது அருங்கோணம், முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த சரவணபாவை எழுதும் இல்லையா, அந்த ஸ்டார் சிம்பிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு முக்கோணத்துலேயுமே 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த எண்ணை நம்ம சாதாரணமான நாளில் பயன்படுத்தினாலே நமக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துரும். அதுவும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை வேறு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி பாருங்கள் 23, இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 3ங்கும்போது 5ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2வது மாதம் இங்கே 2ன்னு கிடைக்கும். சைஃபரை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி வந்து எடுத்துக்கலாம். அப்போ நாளைக்கு நாங்கள் வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாதா, எங்களுக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். இன்றைக்கி அந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு இந்த 6 முக்கோணம் இருக்கும் மொத்தம். இந்த 6 முக்கோணத்துலேயுமே 520 520ன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எப்போதுமே இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம இந்த மாதிரி ஒரு பிரமிடு ஷேப்புக்குள்ளே, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஒரு முக்கோணத்துக்குள்ளே யூஸ் பண்ணும்போதே இப்படி பலன் கிடைக்கும்போது இதில் நம்ம 6 முக்கோணம் வந்து இருக்குது. ஏன் 6 போட்டிருக்கிறோன்னா, கிருத்திகைங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வளர்த்திய 6 கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி ஆகட்டும் கிருத்திகை ஆகட்டும், அந்த நாளில் 6 முறை நம்ம ஏதாவது சொல்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பயன்படுத்துறது, இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு 6 முக்கோணம் யூஸ் பண்ணிக்கிறோம். 6லேயும் இந்த நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். நடுவில் பணவரவுக்கான ஸ்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தையும் வந்து எழுதியிருக்கிறோம். இப்போது நீங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பரையோ பிரியாணி இலையோ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒரு அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட். இதை வந்துட்டு சொல்லுங்கள். கூடவே வந்து ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் 520 அப்படின்னு நம்ம சொல்கிறதும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் எல்லாருமே கூட கமெண்ட்டில் ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பக்கத்தில் 520 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஒரு தடவை நீங்கள் இது எழுதுறதுக்கு உண்டான பலனையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது தாண்டி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் எழுதுனதை பார்ப்பாங்க, படிப்பாங்க, கீழே வந்துட்டு அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரே இடத்துல இந்த ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து நமக்கு ரொம்ப வந்து எனர்ஜி லெவல் அதிகப்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 520 நம்பரையும் வந்து நம்ம கூட சேர்த்து இங்கே டைப் பண்ணுறதன் மூலமாக இன்னும் நமக்கு பலன் அதிகமாகவே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்குண்டான ஒரு பலனையும் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். சரிங்களா? சரி, இது எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, எத்தனை முறை வேணால் சொல்லலாம். நம்மளுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நிறைய பணம் சேருது, பீரோவில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பிரியாணி இலையோ இந்த பேப்பரையோ அது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் அப்படி சாதாரணமாக வச்சுக்கலாம். பிரியாணி இலை வைக்கும்போது பர்ஸு கொஞ்சம் பெருசாக இல்லைன்னா அது கிளியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பேப்பரில் மடித்தோ அல்லது ஜிப்லாக் கவரில் போட்டோ வைக்கிறதுங்கிறது சிறப்பு. இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகாத வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை எரித்து சாம்பலாக்கி வெளியில் ஊதி விட்டு தூக்கி போட்டுடலாம். அனைவரும் அவசியமாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.